இந்த அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தவே பத்தாது. இந்த வீக்கெண்ட் ஆற்றுல குளிக்கலான்னு முடிவு பண்ணோம். ஸோ விகேபுரத்துலேருந்து மதுரா கோட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஆற்றுக்கு தான் போனோம். இது வந்து ரொம்ப பாப்புலரான இடம்லாம் கிடையாது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம், சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாகவே அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் குளிக்கலான்னு பிளான் பண்ணதுனால சின்ன ஒரு பக்கத்தில் இருந்த சின்ன பொட்டி கடையில் எண்ணெய், நவரத்ன ஆயில் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் வந்து ஃபாரினர்ஸ் இருந்தப்போ கட்டினது. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து இரும்பு பாலம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அது யூஸில் இல்லை. அண்ட் போகிற வழியில் ஃபுல்லாகவே சீனரி தான். நல்ல அந்த மலையோட வியூ வந்து ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது ஏன் வந்து ஹிடனான பிளேஸ் அப்படின்னு சொன்னேன்னா, போகிற வழியே வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன பாதையாக தான் இருக்கும். இது பக்கத்தில் தான் இந்த மதுரா கோட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஆற்றையே வச்சுட்டு அந்த ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பைக் தான் அட் அ டைமில் போக முடியும். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ரொம்ப குளிராக இருந்ததுனால ஃபஸ்ட்டில் தம்பி தூங்கிட்டதுனால தம்பியை வந்து அத்தை வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு தம்பி முழிக்கிறதுக்குள்ளே வியூ பார்த்துட்டு வந்துடலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்தது வியூ, ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலி எப்படின்னா, பாபநாசம் டேம் இருக்குல்ல, அங்கேருந்து டைரெக்டாக வருது. இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் கட்டினது வந்து அப்போது இருந்த ஆங்கிலேயர்கள், ஃபாரினர்ஸ் இருந்தாங்கல்ல, அப்போ ஆட்சி செய்கிறாங்கல்ல, அவங்க தான் கட்டினாங்க. அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ வியூன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் அம்பை கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனது வந்து இந்த மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ டிசம்பரில் வந்து தண்ணி வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்தது, ரொம்பலாம் ஓவர் ஸ்பீட்லாம் கிடையாது. ஆனால் வந்து குளிர் காற்று நல்லாவே அடிச்சுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ வந்து இந்த பனி காலன்றதுனால நிறைய பேர் அங்கே இல்லை. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மே மந்தில் போனோம், அப்போது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பாசை பிடிச்சி கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் தண்ணி வருது. இங்கேருந்து மற்ற இடங்களுக்கெலாம் வந்து இங்கேருந்து தண்ணி போகும். சரியா, குட்டி தம்பியோடு வந்ததுனால நாங்கள் ரொம்பலாம் உள்ளே போகாமல் சும்மா அங்கே ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் இருந்து வியூ பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதுவும் பிளான் பண்ணாமல் போனது தான். ஆக்சுவலி பிளான்டு ஒன்று பார்த்திங்கன்னா பாபநாசம் ஃபால்ஸ் தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, தம்பி வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாதனால சரி போகணுன்றதுக்காக சரி நீங்கள் நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே மிடில் பார்த்திங்கன்னா பாறைலாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் டைம் இருந்ததுன்னா உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட தாராளமாக போகலாம். ஸோ நாங்கள் வந்து போனதும் தம்பி அங்கே தூரமாக இருந்ததுனால டக்குன்னு நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான், எமி அக்கா, ஜெசத்தா, எஸ்ரா குட்டி அண்ட் ஸ்டீஃபன் ராஜ் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டண்ட்டு தெரியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் டீப்பாக உள்ளே போனால் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி அலாங் வித் ஸ்டெப்ஸ், படிக்கட்டு எல்லாமே இருக்கும். ஆக்சுவல் டேம்னு பார்த்திங்கன்னா அந்த மேலே ஆக்சுவலி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த பாபநாசம் டேம் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இந்த தண்ணிலாம் வருது. இது ஒரு சின்ன ஆறு, இதுதான். ஸோ நாங்கள் போன டைமில் எந்த ஒரு பறவைகளும் இல்லை. பட் லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வந்தப்போ ஃபுல்லாக பறவைகளாக தான் இருந்தது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த அம்பை சுற்றி இந்த லொக்காலிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். எங்களை தவிர்த்தும் நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இங்கே நீர் வளம் நல்லா இருக்கிறதுனால நல்லா பச்சை பசேல்னு அடர்த்தியாகவே மரங்கள்லாம் வளர்ந்துருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தம்பியோட காலை மட்டும் நினச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினச்சிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.